ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் ஏசாயா 40வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாகிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். எனக்கு அருமையானவில்லை, இங்கே பார்க்கிறோம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக வேண்டும். அது எங்கே ஆக வேண்டும்? ஜனங்களுக்குள்ளாக மகிமை வெளிப்பட்டாதான் மாம்சம்லாம் புல்லை போல, புல்லின் பூவை போல உதிர்ந்து போகும். மாம்ச கிரியைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற மாம்ச கிரியைகள்லாம் அழிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானால் தான் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் புல்லின் பூவை போல உலர்ந்து போகும் என்று வேதத்தில் சொல்லப்படும். கர்த்தரின் ஆவி மாம்சத்தின் மேல் ஊதப்படும். பாருங்க, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊற்றப்படும் போது புல் உலர்ந்து, ஊதும் பொழுது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். புல் உதிர்ந்து போகும் வசனமோ என்றென்று உதிராது, நிலைத்து நிற்கிற வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. எனக்கு அருமையானவர்களே, வசனம் தான் நம்மை நிலைநிறுத்தும். வசனம் தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். கடைசி நாளில் யோவான் 12:47 சொல்லுக்க வசனம் தான் நியாய தீர்ப்பு. நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதோ இப்பொழுதும் நமக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மாம்சத்தின் கிரியை அழிக்கப்படும், சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படும். அந்த மாம்சத்தின் மேல், மாம்ச மனுஷரின் மேல் ஆவி ஊதும் பொழுதுதான் அந்த கிரியைகள் அழிக்கப்படும். புல் உலர்ந்து போகும். எனக்கு நம்முடைய காரியம் என்ன? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், மகிமை வெளிப்படணும். கர்த்தரால் தேசம் ரட்சிக்கப்படணும். தேசமுக்கு மகிமை இந்த ஜனங்களை சபையிலே காணணும். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காணணும், தேசம் காணணும். தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவர் மகிமையை கண்டால் அன்றி மாம்சக்கரிகள் அழிக்கப்பட முடியாது. அவர் ஆவி ஊதப்படும் பொழுது புல் மேல், அந்த ஜனத்தின் மேல் அதெல்லாம் உதிர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு முறை தான் மரணம், நியாய தீர்ப்பு. அதற்குள்ளாக நாம் தேவனுடைய மகிமையை காணும்படியாய், மற்றவர்களும் தேவனுடைய மகிமையை காணும்படியாய் நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். வெளியரங்கமாக தெரியணும். ஊழியம் செய்கிறோமா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக தெரியணும். விசுவாசியா இருக்கிறோமா? வெளியரங்கமாக தெரியணும். அற்புத அடையாளங்கள் நடைபெறணும், அதிசயங்கள் நடைபெறணும், பிசாசுகள் அலறி ஓடணும். ஒரு மகிமை தொழுது கொள்ளும் பொழுது தேவனை சமயம் பெற்ற பெரிய ஜாதியார் அவர் தொழுது கொள்ளும் பொழுது ஆலயத்துக்கு வந்தால் என்னென்ன நடந்தது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிசாசுகள் ஓடின, பலவீனமானவர்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, அற்புதம் நடந்துச்சு, சத்திய வசனம் போதிக்கப்பட்டது. இவைகளெல்லாம் நடந்தால்தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்று ஜனங்கள் அறிவார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாமும் வைராக்கியமாய் உற்சாகமாய் ஊழியம் செய்ய முடியும். எனவே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு உண்டான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம். எப்பொழுது செபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சிறிய ஜெபமனோ இரக்கம் உன்னதமான தெய்வமே, நம்முடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாக. ஆண்டவரே, வெளியரங்கமாகும் என்று வேதம் சொல்கிறது. புல் உலர்ந்து, ஆண்டவரே, பூ உதிர்ந்து போகும். மாம்சம் கிரியைகள் நம்முடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அது உதிர்ந்து போகுமே. மாம்சத்தில் உள்ளதெல்லாம் உலர்ந்து, ஆண்டவரே, கீழே உலர்ந்து போகுமே. ஆகவே ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நம்முடைய மகிமை காண வெளிப்படையாய், அது வெளியரங்கமாய் வருவதற்கு உண்டான காரியங்கள் நடப்பிக்க கருவி செய்கிறேன். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.